இந்த நாளுக்கான அனுதின வார்த்தை சகரியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது. நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால், அவனவன் பிறனோட உண்மையை பேசுங்கள், உங்கள் வாசல்களில் சத்தியத்துக்கும் சமாதானத்துக்கும் ஏற்க நியாயம் தீருங்கள். இங்கே நாட்கள் வரும்படியான காலங்களிலே யூதாவுக்கு நன்மை செய்ய தேவன் திரும்பும்போது நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்று பார்க்கும்போது, நாம் பிறனோடு கூட உண்மையை பேச வேண்டும். மனிதன் மனது திருக்குள்ளதாய் இருக்கிறது. ஆனபடியில் தான் இந்த வார்த்தைக்கு தலைப்பை கொடுக்க நான் விரும்புவது, ஸ்பீக் த ட்ரூத் அண்ட் ப்ராக்டிஸ் த ட்ரூத். உண்மையை பேசுதல், உண்மையின்படி நடத்தல். ஆண்டவர் வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறார். அவர் உண்மையுள்ள தேவன், சொன்னதை செய்கிறவர். அவர் சகலத்தையும் சொன்னதை செய்ய முடிக்கும் அளவும் அவர் மனம் திரும்பாதவர், செய்து முடித்து நமக்கு ஆறுதல் செய்கிறவர். ஆனபடிதான் சகாரியா சொல்கிறார், அவருடைய வருகையிலே ஒரு வருவதற்கு முன்னதாக கிறிஸ்தவ மக்களிடத்தில் எதிர்பார்க்கும்படியான ஒரு காரியம் உண்மை பேசுதல். பொய்னாவு தேவனுக்கு அருவருப்பானது என்று நீதிமொழிகளிலே பார்க்கிறோம். உங்கள் வாசல்களில் சத்தியம் சமாதானம் அங்கே இருக்க வேண்டும். சத்தியம் என்று சொல்லும்போது தேவனுடைய வார்த்தை இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை இருக்கும்போது தான் அங்கே சமாதானம். நீங்கள் சொல்லும்போது அந்த வீடு அதை பெற்றுக்கொள்கிறது. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். ஆனபடினாலே நாம் உண்மையை பேசுவோம், உண்மையை நாம் கடைபிடிப்போம், சமாதானத்தை சொல்லுவோம். கர்த்தர் நம்மை ஒரு வருகையிலே சேர்த்துக் கொள்வார். ஆமென்.